இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அதே நேரம் ஈஸியாக செய்கிற மாதிரி 1 பார்ட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதையும் சேர்த்து 50% அந்த காயெல்லாம் குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூடவே இப்போ உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 கப் நல்லா கழுவி ஊற வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஊற வச்ச பருப்பை சேர்த்துட்டு அது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மெயினான டிப், 2 பத்து தேங்காய் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான சாம்பார் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.